சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சண்முகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சூழ்ச்சி வலையில நான் மாட்டுக்க இருந்தேன். அதுல மாட்டிக்கிட்டு எங்க நான் ஐபிஎஸ் ஆயிட முடியாம போயிடுமோன்னு என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை காக்கி யூனிஃபார்ம் போட விடாம தடுத்துருவாங்களோன்னு நினைச்சு நான் துடிச்சு போயிட்டேன். உங்களோட கனவை நான் கண்ணாடி பாத்திரம் மாதிரி சுக்கு நூறா உடைச்சு போட்டுருவேனோன்னு ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெய்வம் மாதிரி அந்த பெரியவரு சரியான நேரத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுத்து என்னை காப்பாத்திட்டாரு சண்முகம். அவரு, அந்த பெரியவரு என் கண்ணுக்கு நீங்களாதான் தெரிஞ்சாரு. ஏன்னா அவரு பேரும் சண்முகம் தான். ரிட்டையர்ட் போலீஸ்காரர் தான் அவரு. நீங்க தான் அவரு உருவத்துல வந்து இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தின மாதிரி தோணுது சண்முகம். உங்க பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும்ன்றதுக்காக நீங்க தான் வந்து என்னை காப்பாத்துனீங்களா? எனக்கு தெரியும் நீங்க தான் வந்திருக்கீங்க. என் மனசு அப்படிதான் சொல்லுது, என் புத்தி அப்படிதான் சொல்லுது, என் உள்ளுணர்வும் அப்படிதான் சொல்லுது சண்முகம். அக்கா, நீ வெளியில போயிருந்தப்போ அத்தைய பார்க்க டாக்டர் வந்திருந்தாங்க. அத்தைக்கு காயம் நல்லா ஆறிடுச்சு. நாளைக்கு தையல பிரிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. அத்தை, உங்களுக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள அந்த கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒன்னும் இல்ல அபிமா, அத்தைக்கு தையல் பிரிக்கிறது நல்ல விஷயம், அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அத்தைக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள மாமாவை கொன்னது சம்பத் சார் தானே நிரூபிச்சு ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு சாட்சியா இருக்கிற தன்ராஜ் யாரு? அவன் எங்க இருக்கான்னு ஒரு தகவலுமே கிடைக்கலையே. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இந்த விஷயத்துல நான் தோத்துருவேனா? இல்ல, நான் தோக்க மாட்டேன். இன்னும் டைம் இருக்கு. காலையில எந்திரிச்சதும் முத வேலையா சந்தோஷ் சாரை பார்த்து இதுல அவரோட உதவியை கேட்கணும். வருங்கால போலீஸ்காரம்மா எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தீவிரமா யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அந்த கொலகார பாவியை பத்தி எதுவும் யோசனையா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். அடே கொலகாரா, சும்மா இருந்த ஈஸ்வரியை இப்படி யோசிக்க வச்சுட்டியேடா. நான் தான் உங்ககிட்ட ஈஸ்வரிய ட்ரைனிங் போக விடாம தடுக்கிறேன்னு சொன்னலடா. அதுக்குள்ளேயும் ஏன்டா இப்படி முந்திரி கொட்டத்தனமா ஒரு வேலையை பார்த்து வச்சுட்ட? அட கொலகார பாவியே, இனி என் பொண்டாட்டி ஈஸ்வரிய என்னால மட்டும் இல்லடா, யாராலையும் தடுக்க முடியாது. சின்னையா, என்ன சின்னையா அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இதா வரேன் ஈசு. ஈசு ஈசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவுக்கு நாளைக்கு தையல் பிரிக்க போறாங்களாம். அபி வந்து சொன்னா சின்னையா. ஈசு, அம்மாவுக்கு தையல் பிரிக்க போறாங்க. ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணுமே. ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரியே இருக்கே ஈசு. என்னாச்சு ஈசு? சின்னையா, அத்தைக்கு தையல் பிரிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான்.
ஆனா அதே நேரத்துல அத்தைக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள என் மாமாவை கொன்ன கொலைகார பாவிய கண்டுபிடிச்சு ஆதாரத்தோடவும் சாட்சியோடவும் அத்தை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுமே சின்னையா. அத நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. என்ன சின்னையா? ஒண்ணு இல்ல ஈசு, மறுபடியும் முதல்ல இருந்தா. என்ன என்ன என்ன? ஒண்ணு இல்ல ஈசு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நீ அந்த கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஈசு. ஈசு, ஆனா நாளைக்கு அம்மாக்கு தையல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியும் ஈசு? ஒரு நாள் இருக்குல்ல சின்னையா, முடிச்சு காட்டுறேன்.